வணக்கம். டிஎன்ஏபி ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரிக்கல் ஒயர்மேன் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மின்னாற்றல் டிரான்ஸ்மிஷனின் நோக்கம் டேஷ். டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் குறைந்தபட்ச லைன் இழப்புகளுடன் மிகவும் பயனளிப்பு திறனுடையதாக இருக்க வேண்டும். டிரான்ஸ்மிஷன் லைனின் வோல்டேஜ் ஒழுங்குமுறை பூஜ்ஜியமாக அல்லது குறைந்தபட்சமாக இருக்க வேண்டும். ஏ அண்ட் பி இரண்டும். இவற்றுள் எதுவும் இல்லை. ஆன்சர் ஏ அண்ட் பி இரண்டும். இரண்டாவது கொஸ்டின், பின்வரும் அமைப்புகளில் எதன் மூலம் மின்னாற்றல் டிரான்ஸ்மிஷன் செய்யப்படுகிறது? ஓவர்ஹெட் சிஸ்டம், அண்டர்கிரவுண்ட் சிஸ்டம். ஏ அண்ட் பி இரண்டும். மேலே உள்ளவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் ஏ அண்ட் பி இரண்டும். மூன்றாவது கொஸ்டின், பவர் ஸ்டேஷன் ஜெனரேட்டரிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் அவுட்புட் வோல்டேஜை டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு அனுப்ப பயன்படுவது டேஷ். ஹச்வி டிரான்ஸ்மிஷன் லைன், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், யூனிட்டி ஐசோலேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். ஆன்சர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். நான்காவது கொஸ்டின், பிரைமரி டிரான்ஸ்மிஷன் சப்ஸ்டேஷனின் செயல்பாடு என்ன? 11 kVயை 415 வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் செய்தல், 11 kVயை 132 kV அல்லது 220 kV அல்லது 500 kVயாக ஸ்டெப் அப் செய்தல், 132 kVயை 66 kV அல்லது 33 kVயாக ஸ்டெப் டவுன் செய்தல், 33 kVயில் 11 kVயாக ஸ்டெப் டவுன் செய்தல். ஆன்சர் 11 kVயை 132 kV அல்லது 220 kV அல்லது 500 kVயாக ஸ்டெப் அப் செய்தல். 5. வணிக நோக்கிலான ஹை வோல்டேஜ் பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு பின்வரும் எந்த வோல்டேஜ் தொகுப்பு அனுமதிக்கப்படுகிறது? 220 kV, 400 kV, 700 kV. 220 kV, 400 kV, 765 kV, 110 kV, 400 kV, 700 kV, 110 kV, 400 kV, 765 kV. ஆன்சர் 220 kV, 400 kV, 765 kV. ஆறாவது கொஸ்டின், எந்த ரேஞ்சானது 650 வோல்ட்டுக்கு மிகையாகாமல் இருக்க வேண்டும்? குறைந்த மின்னழுத்தம், நடுத்தர மின்னழுத்தம், அதிக மின்னழுத்தம், மிக அதிக மின்னழுத்தம். ஆன்சர் அதிக மின்னழுத்தம். ஏழாவது கொஸ்டின், டிஹெச்டி என்பதன் விரிவாக்கம் டேஷ். எக்ஸ்ட்ரா ஹை டெர்மினல், எக்ஸ்ட்ரா ஹை டென்ஷன், எக்ஸ்ட்ரா ஹை தெர்மோஸ்டாட், எக்யூப்மெண்ட் ஹை டென்ஷன். ஆன்சர் எக்ஸ்ட்ரா ஹை டென்ஷன். எட்டாவது கொஸ்டின், மிக அதிக மின்னழுத்த அளவு என்ன? 650 வோல்ட் டு 33 kV, 250 வோல்ட் டு 650 kV, அப் டு 250 வோல்ட், above 33 kV. ஆன்சர் above 33 kV. ஒன்பதாவது கொஸ்டின், அனுப்பும் முனை 11500 வோல்ட் மற்றும் பெறுமுனை 11000 வோல்ட் உள்ள டிரான்ஸ்மிஷன் லைன் வோல்டேஜ் ரெகுலேஷன் சதவீதம் என்ன? 9.5%, 10%, 4.54%, 3.5%. ஆன்சர் 4.54%. வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் ஈக்குவல் டு 11500 மைனஸ் 11000 டிவைடட் பை 11000 இன்ட்டு 1000 போட்டோம்னா 4.5 வரும். ஆன்சர் 4.54. 10வது கொஸ்டின், ஐஇ விதிப்படி அதிக மற்றும் மிக அதிக வோல்டேஜ் அமைப்பின் சப்ளை துவங்கும் இடத்தில் வோல்டேஜ் டேஷை விட அதிகமாக மாறுபடக்கூடாது. 12.5%, 10%, 5%, 2.5%. ஆன்சர் 12.5%. 11வது கொஸ்டின், ஐஇ விதிப்படி குறைந்த மற்றும் நடுத்தர வோல்டேஜ் சப்ளை ஆரம்ப இடத்தில் டேஷ் அளவை விட மாறுபடக்கூடாது. 2.5%, 5%, 10%, 12%. ஆன்சர் 5%. 12வது கொஸ்டின், பிஸ் 732 படி சப்ளை மின்னழுத்தத்தில் அனுமதிக்கப்பட்ட மின்னழுத்த வீழ்ச்சி டேஷை விட அதிகமாக கூடாது. 4%, 3%, 2%, 1%. ஆன்சர் 3%. 13வது கொஸ்டின், 230 வோல்ட் சர்க்யூட்டில் அனுமதிக்கப்பட்டுள்ள மின்னழுத்த வீழ்ச்சி 3%. அந்த சர்க்யூட்டில் எந்த ஒரு புள்ளியிலும் அனுமதிக்கப்படும் குறைந்தபட்ச வோல்டேஜ் அளவு?
225.1%, 227 வோல்ட், 223.1%, 220 வோல்ட். ஆன்சர் 223.1 வோல்ட். 14. பூமிக்கடியில் போடப்படும் 11 kV கேபிளில் அனுமதிக்கப்பட்ட மின்னழுத்த வீழ்ச்சி அளவு என்ன? 137.5 வோல்ட், 17,750 வோல்ட், 1375 வோல்ட், 330 வோல்ட். ஆன்சர் 1375 வோல்ட். 15வது கொஸ்டின். NE கோட்பாட்டின்படி எதிரெதிர் துருவங்கள் கொண்ட இரு மின்காப்பற்ற கடத்திகளுக்கு இடையே இருக்க வேண்டிய குறைந்தபட்ச இடைவெளி அளவு என்ன? 1.3 மீட்டர், 2.5 மீட்டர், 2.5 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர். ஆன்சர் 2.5 சென்டிமீட்டர். 16வது கொஸ்டின். குறைந்த மின்னழுத்த சப்ளை கொண்ட இரு கடத்திகள் செங்குத்தாக அமைக்கப்படும் போது அவற்றுக்கு இடைப்பட்ட குறைந்தபட்ச இடைவெளி எவ்வளவு இருக்க வேண்டும்? 30 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர், 45 சென்டிமீட்டர். ஆன்சர் 20 சென்டிமீட்டர். 17வது கொஸ்டின். இன்சுலேட்டர் இல்லாத பேர் கண்டக்டரை கொண்ட 11,000 வோல்ட் வரை செல்லக்கூடிய ஓவர்ஹெட் லைன் பகுதி அமைய வேண்டிய குறைந்தபட்ச குறிப்பிட்ட உயர அளவு என்ன? 3.963 மீட்டர், 4.572 மீட்டர், 5.486 மீட்டர், 5.791 மீட்டர். ஆன்சர் 4.572 மீட்டர். 18வது கொஸ்டின். ஓவர்ஹெட் லைன்களின் கண்டக்டர்கள் பிரதானமாக டேஷ் ஆகும்? சாலிட், ஸ்டாண்டர்ட், ஹாலோ, இவற்றுள் எதுவும் இல்லை. ஆன்சர் ஸ்டாண்டர்ட். 19வது கொஸ்டின். HT டிரான்ஸ்மிஷன் லைனில் பயன்படுத்தப்படும் கண்டக்டர்கள் டேஷ் முறுக்கப்படுகின்றன? இழுவலிமை அதிகரிப்பதற்காக, நெகிழ்வுத்தன்மைக்காக, விலை மலிவாக இருப்பதற்காக, மின்தடுப்பு திறனை குறைப்பதற்காக. ஆன்சர் விலை மலிவாக இருப்பதற்காக. 20வது கொஸ்டின். பவர் டிரான்ஸ்மிஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷனில் பயன்படுத்தப்படும் கண்டக்டர் டேஷ். PILC கேபிள், PVC கேபிள், ACSR கண்டக்டர், இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும். 21வது கொஸ்டின். டிரான்ஸ்மிஷன் லைன் கண்டக்டர்கள் வழியாக செல்லும் AC கரண்ட் செல்ஃப் ரியாக்டன்ஸ் காரணமாக வெளி புறப்பரப்பு அருகில் ஒருமுகப்படுத்தப்படுகிறது. இந்த விளைவு டேஷ் என அழைக்கப்படுகிறது. பிராக்சிமிட்டி விளைவு, ஸ்கின் விளைவு, கரோனா, இவை அனைத்தும். ஆன்சர் ஸ்கின் விளைவு. 22வது கொஸ்டின். ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனை சுற்றி ஓசோன் வாயு உருவாகுதல் மற்றும் வயலட் ஒளி ஹிஸ்ஸிங் சப்தம் ஏற்படுவது டேஷ் என அழைக்கப்படுகிறது. சாக், கரோனா, ஸ்கின் எஃபெக்ட், தெர்மல் எஃபெக்ட். ஆன்சர் கரோனா. 23வது கொஸ்டின். HV டிரான்ஸ்மிஷன் லைனில் மிக உயரத்தில் அமைந்துள்ள கண்டக்டர் டேஷ். சிவப்பு ஃபேஸ் கண்டக்டர், மஞ்சள் ஃபேஸ் கண்டக்டர், நீல ஃபேஸ் கண்டக்டர், எர்த் கண்டக்டர். ஆன்சர் எர்த் கண்டக்டர். 24வது கொஸ்டின். ஓவர்ஹெட் லைன் அமைப்பில் எர்த் கண்டக்டர் அமைக்கப்படும் இடம் டேஷ். கீழ்மட்ட உயரத்தில், மேலிருந்து மூன்றாவதாக, மேலிருந்து இரண்டாவதாக, மேல்மட்ட உயரத்தில். ஆன்சர் மேல்மட்ட உயரத்தில். 25வது கொஸ்டின். ACSR கண்டக்டர்களில் டேஷ் மூலம் ஜாயின் செய்யப்படுகின்றன? ட்விஸ்டட் ஜாயிண்ட், பிரிட்டானியா ஸ்டேட் ஜாயிண்ட், பிரிட்டானியா T ஜாயிண்ட், கம்ப்ரஷன் ஜாயிண்ட். ஆன்சர் கம்ப்ரஷன் ஜாயிண்ட். 26வது கொஸ்டின். நுகர்வோர் சர்வீஸ் இணைப்புகளில் காப்பர் ஒயர் டேஷை அலுமினியம் கண்டக்டருடன் இணைக்க பின்வரும் எது பயன்படுத்தப்படுகிறது?
ஸ்டாண்டர்ட் பிஜி கிளாம்ப், யூனிவர்சல் பிஜி கிளாம்ப், நட் கனெக்டர், ஸ்பிட் போல்ட் கனெக்டர். யூனிவர்சல் பிஜி கிளாம்ப் 27 தற்காலத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் செயல்பாட்டிற்கென லைன்களை தாங்கிக் கொள்ள மிக பிரபலமான போல் வகை என்ன? ஆர்சிசி போல், ஸ்டீல் போல், வுட்டன் போல், ஸ்டீல் போல். ஆன்சர் ஆர்சிசி போல். reinforced cement concrete போல். ஆர்சிசி கம்பம் கொண்ட ஓவர்ஹெட் லைனின் ஸ்பேன் நீளம் என்ன? 40 to 50 மீட்டர், 30 to 50 மீட்டர், 60 to 100 மீட்டர், 100 to 300 மீட்டர். ஆன்சர் 60 to 100 மீட்டர். 29வது கொஸ்டின். ஹை வோல்டேஜ் ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு டேஷ் ஸ்டீல் டவர்கள் பயன்படுத்தப்படுகின்றன, கான்கிரீட் போல்கள் பயன்படுத்தப்படுகின்றன, ஸ்டீல் போல்கள் பயன்படுத்தப்படுகின்றன, மரப்போல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆன்சர் ஸ்டீல் டவர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. 30வது கொஸ்டின். டிரான்ஸ்மிஷன் லைனில் நாம் பொதுவாக டேஷால் செய்யப்பட்ட கிராஸ் ஆர்க்கை பயன்படுத்துகிறோம். அலுமினியம், காப்பர், ஸ்டீல், ஆர்சிசி. ஆன்சர் ஸ்டீல். 31வது கொஸ்டின். 20 kVக்கும் குறைவான லைன் வோல்டேஜ் கொண்ட டிரான்ஸ்மிஷன் லைன்கள் 50 கிலோமீட்டர் நீளத்திற்குள் அமைக்கப்படுமெனில் அவை டேஷ் என அழைக்கப்படுகின்றன. ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன், மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன், லாங் டிரான்ஸ்மிஷன் லைன், ஷார்ட் மற்றும் மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன். ஆன்சர் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன். 32வது கொஸ்டின். பின்வரும் பொருள்களுள் எது மின்னாற்றலின் டிரான்ஸ்மிஷனுக்காக மற்றும் விநியோகத்திற்காக பயன்படுத்தப்படுவதில்லை? காப்பர், அலுமினியம், A&B இரண்டும், டங்ஸ்டன். ஆன்சர் டங்ஸ்டன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.